இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை காத்துக்கொள். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். அதாவது எங்களுடைய வாயை நாங்கள் காத்து கொள்ளுகிறோமாக இருந்தால் அது எங்களுடைய பிராணனை நாங்கள் காத்து கொள்ளுகிறோம் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையில் நாங்கள் பேசுகிறதான வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் வாயினால் அறிக்கை பண்ணுகிறோமாக இருந்தால் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகையால் எங்களுடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தையில் நாங்கள் கவனமாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். துதிக்கிற வாயால் சவியாதிருக்க கடவன் என்று சொல்லி வசனம் இருக்குது. தேவனை துதித்து பாடுகிறதான இந்த வாயால் நாங்கள் மற்றவர்களை சபிக்கிறவர்களாக இருக்கவே கூடாது. ஒரு சில நேரங்களில் நாங்கள் கோபம் வந்தால் என்ன வார்த்தையை விடுகிறோம் என்று தெரியாமல் வார்த்தையை விட்டு விடுகிறோம். உண்மையில் எல்லாவற்றையும் அள்ள முடியும், ஆனால் எங்களுடைய வாயிலிருந்து வெளியேற வருகிறதான வார்த்தைகளை மாத்திரம் எங்களால் திரும்ப பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகையால் நாங்கள் எங்களுடைய வாயிலிருந்து வெளிவிடுகிறதான வார்த்தையில் கவனமாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் கோபம் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நாங்கள் பொறுமையாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி நாங்கள் அந்த இடத்துல அமைதியாக கடந்து போகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னுமாய் பொய் சொல்லுகிறதோ அல்லது குறை கூறுகிறதோ அல்லது வதந்திகளை பரப்புகிறதோ இப்படியான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதையும் நாங்கள் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. வாயை விரிவாக திறக்கிறோமாக இருந்தால் நாங்கள் கலக்கமடைகிறவர்களாக இருப்போம். ஆகையால் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுடைய வாயை நாங்கள் அடக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். அது எங்களுடைய ஆத்துமாவை காத்து கொள்ளுகிறது. ஆகையால் நாவடக்கி பிராணனை காத்து கொள்வோம். Have a nice day.